ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ராமர் மேல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்க்கலாம். லோகாபிராமம் ரணரங்கதீரம் ராஜீவ நேத்திரம் ரகுவம்சநாதம் காருண்ய ரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, லோகாபிராமம் ரணரங்கதீரம். லோகாபிராமம், ராமம் அப்படிங்கிற அந்த சொல்லே என்ன அர்த்தம் அப்படின்னா, ரமயத்தே இது ராமஹா அப்படின்னு சொல்லுவார். அதாவது யார் ஒருவனை, எந்த ஒரு மனிதனை, எந்த ஒரு சொரூபத்தை பார்த்தால் மனதை கொள்ளையடிக்கிற அளவுக்கு அழகா இருக்கோ அந்த சொரூபத்துக்கு, அந்த சொரூபத்தை கொண்டிருக்கும் நபருக்கு ராமர் அப்படின்னு பெயராம். அதனால பார்ப்பவர்கள் மனதை கொள்ளையடிக்கிற அளவுக்கு அழகா இருக்கும் சொரூபத்தை கொண்டிருக்கும் ராமர், அவரோட குணங்களை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாளாம். லோகாபிராமம் ரணரங்க தீரம், அதாவது எந்த ஒரு போர்லையுமே துணிச்சலாக துணிவோடு போரிடும் அளவுக்கு வீரத்தை கொண்டிருக்கும் ராமருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். லோகாபிராமம் ரணரங்க தீரம் ராஜீவ நேத்திரம் ரகுவம்சநாதம், எந்த ஒரு போர்லையுமே சண்டை போடுற அளவுக்கு, போரிடுற அளவுக்கு ஒரு வீரமான சொரூபம் அப்படின்னா அந்த சொரூபத்தை உக்கிரமான குணத்தோட இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். எப்பயுமே அது கோபமாக இருக்கும், சண்டை போடுவதில் ஆர்வம் மிகுந்ததா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுவும் தவறு. எந்த ஒரு இடத்துலையுமே அதர்மத்தை எதிர்த்து போரிடும் ராமர் ராஜீவ நேத்திரனாக, அதாவது தாமரையை போன்ற கண்களை உடையவராக அழகான சொரூபத்தோட, அழகான தோற்றத்தோட இருக்கார். ராஜீவ நேத்திரம் ரகுவம்சநாதம், அதாவது அவர் வந்த வம்சமான ரகுவம்சத்துக்கு தலைவனாக இருக்காராம் ராமர். இதை இரண்டு அர்த்தங்கள்லயும் வச்சுக்கலாம். ஒண்ணு, ரகுவம்சத்துல வந்ததுனால தலைவனா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ரகுவம்சத்தில் வந்த தலைவனாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இரண்டு அர்த்தங்களை வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு தலைவனா இருப்பவர் ராமர் தான். ராஜீவ நேத்திரம் ரகுவம்சநாதம் காருண்ய ரூபம் கருணாகரந்தம். காருண்ய ரூபம், அதாவது கருணையின் வடிவாக இருக்கும் தேவனா இருப்பவர் நம்மளோட ராமர். காருண்ய ரூபம் கருணாகரந்தம், அதாவது கருணையை ஒரு கடல் அளவுல வச்சுக்கிட்டு அந்த கருணையை எல்லாருக்குமே சமமாக பகிர்ந்து தராராம் நம்ம ராமர். காருண்ய ரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்தே. அப்பேற்பட்ட ஸ்ரீராமச்சந்திரனுக்கு நமஸ்காரம், உன்னிடமே சரணம் அடைகிறோம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ராமருடைய குணங்கள், ஸ்ரீராமருடைய குணங்கள். அந்த இந்த குணங்கள் பொருந்திய ராமராக இருக்கும் இவர்தான் நமக்கு தலைவனாகவும் இருக்கார், எல்லாருக்கும் கருணை காட்டுகிற தெய்வமாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்றோம். அதனால பொதுவாகவே பார்த்தாலே ராமர் அப்படின்னு சொன்னாலே மிகவும் அழகான ஒரு சொரூபம், மிகவும் எல்லாரையும் மனதை கவரக்கூடிய ஒரு சொரூபம், அழகான சொரூபத்தோட இருப்பவரை தான் ராமர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அனைவராலையும் லோகத்தில், இந்த உலகத்தில் இருக்கும் அனைவராலையும் ஏற்கப்பட்ட, உலகத்தில் இருக்கும் அனைவராலையும் ரசிக்கப்படுகிற ஒரு அழகான சொரூபத்தோட இருக்கிற அந்த ராமர் தான் ராமாயணத்தில் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து, அந்த கஷ்டங்களை அனுபவித்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு மனதில் எந்த ஒரு வன்மமும் இல்லாமல், எந்த ஒரு கோபமும் இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் சிம்பிளாகவும் வாழ்ந்துட்டு போயிருக்கார். அப்பேற்பட்ட ராமருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நம்ம அப்படிப்பட்ட ராமருக்கு வணக்கம், உனக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.